ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சி செய்ய போகிறோம். புளியோதரை அப்படி நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த புளி சாதம் பண்ணுறதுக்கு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி ஒரு பெரிய ஆப்பிள் சைஸில் எடுத்துக்கோங்க. புளியோதரையை பொறுத்த வரைக்கும் நம்ம புது புளி சேர்க்கறத விட இது மாதிரி பழைய புளியை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து புளியோதரைக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ இதை ஊறுற டைம்லையே நம்ம இந்த புளியோதரைக்கு சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதுவே நம்ம பச்சரிசி சேர்த்தும் செய்யலாம். பிரசாதத்துக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பச்சரிசி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம்ல, அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே பச்சரிசி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம எடுத்த 2 கப் புழுங்கல் அரிசிக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக விடுங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் வந்து நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு அகலமான தாம்பலத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க. இது மாதிரி புளி சாதம், எலுமிச்சஞ்சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுற போது சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் இது மாதிரி கரண்டியில் நல்லா உடச்சி விட்டு ஆற வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை லைட்டாக பரப்பி விட்டுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிற போது தான் நமக்கு புளியோதரை வந்து அப்படியே ஒரு பாரம்பரியமான டேஸ்ட்டு கிடைக்கும். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கடலெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. இது மாதிரி எண்ணெய் சேர்த்து ஆற வைக்கிற போது தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் நல்லா உதிரியாகவும் இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புளியும் ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 டைம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தண்ணியும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்போ வந்து நமக்கு புளித்தொக்கு ரெடி ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற புளியோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்புலேருந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிங்கனாலே போதும். இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 டைம் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம புளி தொக்கு பண்ணுறதுக்கு புளியோதரை பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு அடிக்கனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் புளியோதரை வந்து லைட்டாக கசந்து போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலும் நல்ல மணமாக இருக்காது. இப்போ நம்ம எடுத்துக்கிற புளியோட அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், நல்லையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் இந்த மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். மசாலா வந்து எந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டு வருதோ அந்தளவுக்கு புளியோதரையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா பொருள் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதுல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் முழுமையாக ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ புளியோதரை பொடி தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த புளியோதரை பொடி நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எப்பப்போலாம் புளியோதரை பண்ணுறோமோ அப்பப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வறுக்காத நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இதுவே வறுத்த நிலக்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் அது கருகி போயிடும். இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இது சாப்பிட்றம்போது வாயில் கடிப்பட்டு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகிடுச்சு. அதே மாதிரி நிலக்கடலையும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாய் வற்றல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி இதை நல்லா வறுத்துட்டு நம்ம கடைசியாக சேர்க்குற போது புளியோதரை சாப்பிட்றம்போது இது வாயில் கடிப்பட்டு நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நம்ம புளிக்கரைசல் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே புளிப்போகும், கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து வைக்க வேண்டியதில்லை. இப்போ இது கூடவே நீங்கள் புளிக்கரைசல் சேர்த்து கொதிக்க வச்சிடுங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். புளிக்கரைசல் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், புளிக்கரைசல் நல்லா திக்காகி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதை ரொம்பவே சுருண்டு வர அளவுக்கு விட்டுடாதீங்க. இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற புளியோதரை பொடியை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளியோதரை பொடியை கொஞ்சம் கூட மீத வைக்க வேண்டாம், எல்லா பொடியையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. புளியோதரை பொடி சேர்த்ததுக்கப்புறம் இது அதிக நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இப்போ இதில் நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வெல்லம் சேர்க்குற போது அந்த உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது மாதிரி கடைசி அந்த பருப்பையெல்லாம் நம்ம சேர்க்குற போது புளியோதரை சாப்பிடும்போது இது வாயில் பட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம புளித்தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காகி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணுற போது இது கரெக்டாக இருக்கும். ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சாதமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற புளித்தொக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. புளித்தொக்கை எல்லாமே சாதத்தோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி. இப்போ இது மாதிரி கடைசியாக நம்ம கருவேப்பிலை சேர்க்குற போது புளியோதரை வந்து இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உப்பு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கிற புளித்தொக்குலையே தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற சாதத்தோட அளவு பொறுத்து உப்பை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம புளியோதரை சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதனுடைய மணமாகட்டும், கலராகட்டும் அப்படியே நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணின புளித்தொக்கில் நான் எல்லாமே சேர்க்கவே இல்லை, பாதி அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மீதமாக இருக்குது. அது இது மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே 1 வாரம் 10 நாள் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ஃப்ரிட்ஜ்லையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மாதக்கணக்காக கூட வச்சுருந்து பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்ச உடனே சாப்பிடாம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுடுங்க. இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம்
நல்லா ஊற வச்சு சாப்பிட்றம்போது சாதத்தில் அந்த உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நாள் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில் புளியோதரை ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.